தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் தற்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் வழங்கியிருந்த புகார் மனு மீதான விரிவான விசாரணையை தற்பொழுது தேர்தல் ஆணையம் இன்று மற்றும் நாளை நடத்துவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதுவரை நிலுவையில் இருக்கக்கூடிய அதிமுக சின்னம் மற்றும் அதிமுக பொதுக்குழு முடிவுகளுக்கு எதிரான புகார்கள் மீது அனைத்து விரிவான விசாரணையை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கான ஒரு உத்தரவை ஏற்கனவே நோட்டீஸாக அனுப்பினர். இன்று அதற்காக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய தரப்பின் சார்பாக தற்போது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு இந்த ஒரு அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது, முறையான முறையில் தான் வழங்கப்பட்டுள்ளது, சட்ட விதிகள் எதுவும் மீறப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த நிலையில் இன்று நேரில் ஆஜராகி அதிமுகவின் சார்பாக விளக்கமானது வழங்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அதிமுகவினுடைய அந்த பெயரையோ அல்லது இரட்டை இலை சின்னத்தையோ பயன்படுத்துவதற்கான தடையை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பன்னீர்செல்வம் சார்பாகவும் ஒரு மனு என்பது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மீதான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிலையும் ஓபிஎஸ் தரப்பும் வழங்கியுள்ள நிலையில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் மொத்தம் 7 மனுக்கள் மீதான அதிமுகவின் மீதான அந்த ஒரு விசாரணையை தேர்தல் ஆணையமானது நடத்த உள்ளது. அதன் பிறகு அனைத்து தரப்புடைய வாதங்களையும் கேட்ட பிறகு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்டமாக அதிமுகவுடைய முழு பொறுப்பும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் சார்பாகவே இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிடம் முன்வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் பொதுக்குழு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு எந்த ஒரு விதிகளையும் மீறப்படவில்லை, முறையான விதிகள் அடிப்படையில் தான் அது நடைபெற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது சி வி சண்முகம் அளித்து வருகிறார். நேரில் தற்போது தேர்தல் ஆணையத்திலும் அளித்து. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.